சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட விவகாரம் குறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அந்த உரிமையை பயன்படுத்தி அவங்க நாங்கள் திருமணம் செய்யற எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிற போது அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கடமையை நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் இந்த கடமையை நாங்கள் நிச்சயமா செய்வோம். எங்களை நாடி வருகிற பாதுகாப்பற்ற இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு, காதல் தம்பதிகளுக்கு, காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு என்னைக்கும் உற்ற பாதுகாப்பு கேடயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அரசு இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை செய்யணும். அவர்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த அவங்க பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வீடு கொடுக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கணும், அவருடைய வேலை வருமானத்தை கூட உத்தரவாதப்படுத்தக்கூடிய கடமையை அரசு செய்யணும். ஒருவேளை அரசு செய்யாத பட்சத்தில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடை கடைசி வரைக்கும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பெற்றோர்லாம் கேட்கிற போது ஏன் நீங்க பாதுகாக்கிறீங்க, விட்டுட்டு போக வேண்டியதானே. எத்தனையோ சம்பவங்கள்லாம் கண்கூடா பார்த்திருக்கிறோம். இப்படியான காதல் திருமணங்கள் செய்கிறவர்களுக்கு காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி காவல் சமரசம் பண்ணி பெற்றோர்கிட்ட பெண்ணை ஒப்படைச்சா அடுத்த நாளே அந்த பெண்ணை அடிச்சு கொண்டு தூக்கு மாட்டுகிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சமரசம் பேசி வீட்டுக்கு போற இடத்துல மாப்பிள்ளையை கண்ண துண்டகமா வெட்டி கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது. எனவே இதுல பெற்றோர்கிட்ட நாங்க ஒப்படைச்சா என்னன்னா அவங்களை நேரா கொலைகளத்துக்கு அனுப்புறது தான் நடக்கும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அந்த தவறை செய்யாது. அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அரசு கொடுக்கிற வரை இப்படியான தம்பதிகளை பாதுகாக்கிற வேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆகவே இது ஏதோ திருநெல்வேலியில் நடந்திருக்கிற ஒரு விதிவிலக்கான சம்பவம் என்று பார்க்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை அல்லது இந்த மாதிரி காதல் திருமணங்களை அந்த தம்பதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கு இருக்கு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் இதுல கவனம் செலுத்த வேணும். எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தானே நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க அல்லது தேர்தலை வெற்றி பெறுறோம். அப்போ ஒட்டுமொத்தமான சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணுமா வேண்டாமா? இன்னைக்கு 1000 காலத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த சாதிய சகதியிலேயே மக்கள் ஊறி போய் நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? இந்த சாதிய பேரை வச்சு நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள்லாம் இன்னும் தொடரணுமா? எத்தனை உயிர்கள் போயிருக்கு தமிழ்நாட்டில். வாழ பிறந்த அந்த இளம் தளிர்கள் அப்படியே பசுமையா போட்டு தீயில பொசுக்கிற மாதிரி பொசுக்கிறாங்களே. கடைசியில் பார்த்தா அந்த தம்பதிகளும் மரணம் அடைகிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வழக்கு நீதிமன்றம் ஆகி நாளைக்கு ஜெயிலுக்கு போறாங்க. ஒட்டுமொத்தமா அந்த குடும்பமே அழிஞ்சு போற நிலைமை தானே ஏற்படுது. என்ன அவங்களுக்கு பெருமை சேருது? எனவே இது இட்டுக்கட்டி இந்த மாதிரி சாதிய பெருமைகளை எல்லாத்துக்கும் அடிப்படையா காரணமா இருக்கிறது சில சாதிய அமைப்புகள் தான் இதை ஊதி பெருசாக்குறாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கூட சரி ஏதோ நடந்து போச்சு என்று ஒரு பெருந்தன்மையா ஏதோ இதுக்கு மேல அது ஒன்றும் வளர்க்க வேண்டாம், இதுக்கு மேல பெருசாக்கி அதை பாதிப்பு உருவாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கூட அதை அனுமதிக்க தயாரா இருந்தா கூட சில சாதி வெறி சாதியை வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய சில பேர் இதை தனிய விடாம இதை மேலும் மேலும் ஊதி பெருசாக்கி இந்த கொடுமையை செய்கிறாங்க. எனவே இந்த சாதி வெறி அமைப்புகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கணும். சாதி வெறியை பயன்படுத்தி சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிற இது சமூக விரோத சக்திகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் அவருடைய பெற்றோர் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தாக்கினார்கள். இந்த நிலையில் இதுபோன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேசியதை பார்த்தோம்.